ஃபீல் பண்ணாரு. அப்புறம் அடுத்த தடவை ஒரு தடவை ரெகுலரா ஒரு இதுல போட்டோ எடுத்துட்டு நம்ம ரெகுலரா பார்த்து எடுத்துக்கிடலாம். ரைட், ஃபைன். நான் அந்த பிபிடியை ஷேர் பண்றேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க. வெதர் இட் இஸ் யூ ஆர் ஏபிள் டு சீ டு இட்ங்கிறது. எஸ் சார், பண்ணலாம் சார். பிபிடி விசிபிளா இருக்குதா? வரல சார். வந்துச்சு விசிபிள் சார். விசிபிள் பிபிடி விசிபிளா இருக்குதாம்மா? விசிபிளா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம். ஓகே, கரெக்டா இருக்குல்ல? கரெக்ட் சார். கரெக்டா இருக்கு சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே நண்பர்களே, அன்னைக்கு நம்ம தம்பி சரவணகுமார் வந்து அன்னைக்கு இந்த இதை பத்தி ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டு போனாரு. ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷர் மட்டும்தான். அன்னைக்கு தம்பி எடுக்கல, நிறைய பேருக்கு இடையில டவுட் மற்றதெல்லாம் வந்திருந்தது. அது நியாயமா இருக்கக்கூடியது. ஏன்னா எங்க வந்து புத்திசாலிகள் அதிகமா இருக்கிறாங்களோ, புத்திசாலிகள் அதிகமா இருக்கக்கூடியல பல்வேறுபட்ட கருத்துக்கள் வரும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு நிகழ்வு தான். அதுலயும் சரி, நம்ம இதுல பாத்தீங்கன்னா சரி, ஆசிரியர் பெருந்தகைகள் நிறைய இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு வர வேண்டிய டவுட்டை நம்மளே இந்த கலைஞரையா இருக்கும்போது கலைஞரை அவரே ஒரு கேள்வி கேட்பாரு, ஐயா அதுக்கே ஒரு பதில் சொல்லுவாரு. அந்த மாதிரி நமக்கு மற்றவங்களுக்கு வரக்கூடிய டவுட்டை கூட அவங்க சார்பில் நம்மளே கேட்டு எடுத்து அதுக்கு உண்டான பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஜஸ்ட் நான் அதை ஒரு ரெப்ரெஷர் மட்டும் சொல்லியிருந்தேன். தம்பி சரவணகுமார் சொன்னதோட சப்ளிமெண்ட் இது என்டையர் கிரெடிட் கோஸ் டு நம்ம தம்பியோட தம்பி சரவணகுமாருக்கு போவோம். ஏன்னா அவ்வளவு தூரம் குயிக்கா தம்பி அவ்வளோத்தையும் ரீகாப்சுலேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். நண்பர்களே, எஸ், ஃபர்ஸ்ட் வந்து 911 நம்மளோட நவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம் பிளான் இதை மட்டும் கையில் எடுத்துக்கிடும். இதுல வந்து மெயினா உள்ளது இந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கங்க. ஒண்ணு வந்து சம்மஷூட் ஆன் டெத்து, இதுலதான் ஆரம்பிக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சரி, நம்ம கட்டக்கூடிய டேபுலர் சிங்கிள் பிரீமியத்துக்கு 1.25 மடங்குகள் நமக்கு வந்து இன்சூரன்ஸ் சம்மஷூட் ஆன் டெத்துங்கிறது கிடைக்குது. இனி ஒண்ணு பேசிக் சம்மஷூட்னு ஒண்ணு இருக்குது. அந்த பேசிக் சம்மஷூட் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், கை சம்மஷூட் ரிபேட் கொடுத்து, மோடு ரிபேட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், இதுக்கு உண்டான பிரீமியத்தை கால்குலேட் பண்றோம். இதுல நம்ம உற்சவ் பாலிசியில் இருக்கிற மாதிரி, உற்சவ்ல 5 வருஷ டேர்ம் இருக்கிற மாதிரி 5 வருஷ டேர்ம்ல பிரீமியம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா சம்மஷூட் ஆன் டெத் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால 1.25 மடங்குகள் அப்படிங்கும் போது இட் வில் கிவ் த பெஸ்ட் சம்மஷூட் ஆன் டெத். ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெத் சம்மஷூடு. ஆப்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா சரி 10 டைம்ஸ் ஆஃப் த டேபுலர் சிங்கிள் பிரீமியம். ரைட். இது எதற்காக அப்படின்னா, நண்பர்களே, நமக்கு வரக்கூடிய இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்ளை பண்ணி, அதாவது என்னன்னா டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஒரு 12 லட்சத்தை தாண்டி நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா, இந்த பணம் இட் வில் பி கம்ஸ் அண்டர் த டாக்ஸபிள் லிமிட். அதற்காக அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தது அப்படின்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த செக்ஷன் 10(10)D அவைல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலச்சூழல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 10 மடங்கு டேபுலர் 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் டெத் சம்மஷம் எடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி வராது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அதாவது கட்டின பிரீமியத்தை கழிச்சிட்டு நம்மளோட டோட்டலா இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவ்வளவு சேர்த்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு தூரம் வரலன்னா, நமக்கு இந்த 10 மடங்கு சம்மஷூட் மற்ற 10 மடங்கு கவரேஜுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 5 லட்சம் போடுதோம், இல்லாட்டா ஒரு 7 லட்சம் வரைக்கும் போடுதோம்னு நமக்கு அது வந்து தேவை கிடையாது. அதை விட ஜாஸ்தியா போகிற பட்சத்துல நீங்க இதை அவைல் பண்ணலாம். ரைட், இது முக்கியமான விஷயம். அடுத்தது 2வது இதுல உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா சரி, பிளானோட டீடைல்ஸ் வந்து இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். ஏஜ் அட் என்ட்ரி 30 நாட்கள்ல இருந்து 60 வயது வரைக்கும். எதுக்கு? ஆப்ஷன் 1 அந்த 1.25 டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவர் கேட்கக்கூடிய நபர்களுக்கு உள்ள ஏஜ் அட் என்ட்ரி, மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி, மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி 30 நாட்கள் முடிந்த குழந்தைகள்ல இருந்து 60 நாட்கள் வரை உள்ள 60 வயது வரைக்கும் உள்ள மனிதர்கள், அவங்க வந்து 60 வருடங்கள் வயதுள்ள மனிதர்கள் வந்து நம்ம இந்த பாலிசியை கொடுக்கலாம். ஆனா 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் வேணும்னு கேட்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சரி, 30 நாட்கள் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா 40 வருடங்கள். இந்த 40 வருடங்களுக்கு உள்ள இருக்கணும். 40 வருடங்களை தாண்டி இருக்கக்கூடாது. 40 வருடங்களுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நல்ல சாதகமா இருக்குது. நன்றி, நல்ல விஷயம்.
பிறகு இந்த மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் எப்படி அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு 60 வயதுல ஒரு பாலிசி எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல 75 வயது எனக்கு வந்து அந்த பாலிசியோட மெச்சூரிட்டி செட்டில் ஆகியிருக்கணும். அதற்கு மேல போகக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாலிசியோட அதிகபட்ச கால அளவு வந்து 20 வருடங்கள் இருந்தாலும் சரி, இந்த மெச்சூரிட்டி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 75ஓட முடியறதுனால, நான் 60 வயசுல பாலிசி எடுக்க போனேன் அப்படின்னா, எனக்கு அதிகபட்சம் 15 ஆண்டுகள் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும்? பாலிசியோட காலத்த சூஸ் பண்ண முடியும். இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சரி, 40 வயது மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியோட மேக்ஸிமம் பாலிசியோட கால அளவும் பார்த்தீங்கன்னா சரி, கால அளவும் பார்த்தீங்கன்னா சரி, 20 ஆண்டுகள். ஸோ இது 2மே நமக்கு மேட்ச் ஆகுற மாரி இருக்குது. அதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. பிறகு இது வந்து இந்த 911 வந்து சிங்கிள் பிரீமியம் மட்டும் தான் குடுக்க முடியும். ஸோ சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷன் நம்ம கையில இருக்குது. வி ஆர் கிவிங் த சிங்கிள் பிரீமியம். ஃபைன், நைஸ். வேற இதுல என்ன சார் இருக்குதுன்னா, முக்கியமான விஷயம் இது வந்து நமக்கு இந்த ரிஸ்க் கவர் ஆன் மைனர் லைஃப். ஏன்னா 30 நாட்கள் உள்ள குழந்தைகளுக்கு பாலிசி சிங்கிள் பிரீமியம் பாலிசி எடுக்கக்கூடிய சூழல் வந்திருக்குது. இதுல குழந்தையோட லைஃப்ல வந்து இன்சூரன்ஸ் கவர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரலாம். நண்பர்களே, இதுல உள்ள பெரிய அட்ராக்ஷன் என்னன்னா, அந்த 30 நாட்கள் முடிந்த குழந்தைக்கு நம்ம பாலிசி எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு 6 வருடங்கள் முடிந்த 6 வருடங்கள் வயதுள்ள ஒரு குழந்தைக்கு நம்ம பாலிசி எடுத்தாலும் சரி, அந்த பாலிசிக்கு ரிஸ்க் கவர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சரி, பாலிசி எடுத்த நாட்கள் வந்து 2 வருடங்கள். அந்த 2 வருடங்கள் முடிந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாலிசியோட ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆயிரும். ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆச்சுதுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. பாலிசி வில் நார்மலா இன்சூரன்ஸ் கவர் நமக்கு ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துரும். சப்போஸ் 7 வயது ஒருத்தருக்கு முடிந்த ஒரு குழந்தைக்கு நம்ம பாலிசி குடுக்குறோம். இல்ல 8 வயது முடிய போற ஒரு குழந்தைக்கு 8 வயது தொடப்போற ஒரு குழந்தைக்கு குடுத்தோம்னா, இந்த பாலிசி அனிவர்சரி வந்து அடுத்த அனிவர்சரி எப்ப வருதோ, அந்த குழந்தையோட 8 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பாலிசி அனிவர்சரியில இருந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 7 வயது 6 மாதங்கள் முடிந்த ஒரு குழந்தைக்கு நான் வந்து பாலிசி குடுத்திருக்கிறேன். அந்த பாலிசி ஒரு 6 மாதம் முடியும் போதே குழந்தைக்கு 8 வயது ஆகிடும். ஆனா பாலிசி அனிவர்சரி பார்த்தீங்கன்னா சரி, அந்த 1 வருடங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் பாலிசி அனிவர்சரி வரும். ஸோ அடுத்த பாலிசி அனிவர்சரி அடுத்த ஆண்டுல இருந்து அந்த குழந்தைக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும். இது நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, இது நம்மளோட மைனர் லைஃப் பாலிசி எல்லா பாலிசிகளுக்கும் நம்மளோட இன்சூரன்ஸ் கவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அந்த ரிஸ்க் கவர் ஆன் தி மைனர் லைஃப் வந்து இப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். இது இந்த பாலிசிலயும் இருக்குது. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிறகு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு லிமிட்டெட் பீரியட். ஒரு க்ளோஸ் எண்டட் பிளான் லிமிடெட் பீரியடுக்கு மட்டும் தான் இருக்குது. 31/3/2026 ஸ்கீம் வந்து முடிஞ்சு போகுது. ஃபைன், நைஸ், குட். வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா, இதுல சினாப்சிஸ் சொல்லிட்டு நான் ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு போட்டிருந்ததை இன்னொரு ஃபார்மேட்ல போட்டிருக்கிறேன். 4/7/2025 இருந்து ஸ்கீம் வந்து நமக்கு அவைலபிளா இருக்குது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எதற்காக அப்படின்னா, நண்பர்களே, இருக்கக்கூடிய காலச்சூழல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு ஒரு ஒரு மற்ற இடங்கள்ல போய் இது பண்ணணும். எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் லாங்கர் பீரியட்ல வேணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா கையில கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், நமக்கு வந்து சாதகமான ஒரு சூழலை இது வந்து உருவாக்கி கொடுத்துருக்குது. எதற்கு அப்படின்னா, மற்ற திட்டங்கள் எல்லாமே 2 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல்ல இந்த திட்டம் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட்ல இருக்குது. கட்டக்கூடிய பிரீமியம் பிளஸ் ஆர் மைனஸ் 10 லேக் அந்த ரேஞ்சில போகுது. நான் பிரீமியம் சார்ட் கூட உங்களுக்கு சாம்பிள் சார்ட் நான் காட்டுறேன். நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு ஒரு 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 10 வருடங்கள் 10,000 ரூபாய் இல்லைன்னா 15,000 ரூபாய் கம்மியா இருக்குது. இல்லாட்டா ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 1 லட்சத்துக்கு கூடுதலா இருக்குது. ஒண்ணு 1 லட்சத்துக்கு கம்மியா இருக்குது, இல்லாட்டா 1 லட்சத்துக்கு கூடுதலா இருக்குது. இதுதான் அந்த பிரைஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி டேபுலர் பிரீமியம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது. நமக்கு டெத் கவர் ஜாஸ்தியா கிடைச்சிக்கிட்டு இருக்குது உத்சவ் பாலிசியில உள்ளது மாதிரி. அது இதுல ஒரு நம்ம ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது நண்பர்களே, இந்த 1.5 10 டைம்ஸ் எல்லாமே சொல்லியாச்சுது. பாலிசி டேர்மும் 5 to 20 இயர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட்டு. இந்த பிளானோட அட்ராக்ஷன் இவ்வளவுதாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இந்த 5 புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். லிமிடெட் பீரியட் க்ளோஸ் எண்டட் பிளான் சார். எல்ஐசியோட க்ளோஸ் எண்டட் பிளான் எல்லாமே சக்கப்போடு போட்டிருக்குது. அதுல இந்த பிளானும் சக்கப்போடு போட போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈல்டட் பிளானா தான் நமக்கு நிக்க போகுது. அதனால இதை கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. லிமிடெட் பீரியட் பிளான். அதற்கு பிறகு சம்மஷூட் பாத்தீங்கன்னா சரி, மினிமம் சம்மஷூட் 1 லட்சம் ரூபான்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது அடுத்த ஒரு செல்லிங் பாயிண்ட். மூன்றாவது விஷயம், இருக்கிறதுலயே ஹையஸ்ட் கேரண்டீட் எடிஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 85 ரூபாய் பெர் 1000 சம்மஷூட் கொடுத்திருக்காங்க. இது அடுத்த ஒண்ணு. பிறகு டேர்ம் பாத்தீங்கன்னா சரி 5 வருஷம் டேர்ம்ங்க. 5 வருஷம் டேர்ம் தான்.
இதுல சில இடங்கள்ல நம்ம பாத்தீங்கன்னா சரி, நமக்கு பேசும்பொழுது நம்மகிட்ட எல்லாருமே ரொம்ப புத்திசாலிகளா பேசுற மாரி பேசுவாங்க. ஆனா 5 வருடம், 10 வருடம் அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல வெறும் 3% வட்டிக்கு 3% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு அவங்களோட பணம் எக்கச்சக்கமான பணம் எல்லாரோட அக்கவுண்ட்ல இருந்துகிட்டு இருக்குது. கேட்டா சொல்லிருவாங்க, இது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிருவாங்க. நண்பர்களே, எமர்ஜென்சி ஃபண்டா இருந்தாலும் சரி, இந்த மாரி இடத்துல நம்ம போட்டு வச்சுட்டோம்னா தேவைப்படுச்சுன்னா நம்ம எடுத்துக்கிடலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அத நம்ம ஸ்பெசிஃபிக்கா மக்கள்ட்ட சொல்லணும். பிறகு இதுல ரிபேட் பார்த்தீங்கன்னா சரி, நமக்கு வந்து ஸ்கீம நம்ம ஃபுல்லா படிக்காதனால தான் நமக்கு மேலோட்டமா பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஒரு மாரி தெரியுது. ஸ்கீம் நம்மளோட இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் பாலிசி ஹோல்டர் ரிபேட்டா இருக்கட்டும், சாரி, ஹையஸ்ட் சம் அஷ்யூர்ட் ரிபேட்டா இருக்கட்டும், இல்ல எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ரிபேட்டா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிபேட். பிறகு ஏடிடிபி நம்மளோட சிங்கிள் பிரீமியம் அ ஒரே ஒரு நிமிஷம். சரி, நான் முடிச்சுட்டு வரேன். 9:45 தானே போணும். ஓகே, உட்காருங்க. ரைட், ரைட், ரைட். சந்தோஷம். ஸோ நண்பர்களே, சாரி சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இதுல வந்து ரிபேட் வந்து வால்யூம் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சரி, இட் இஸ் ஆன் த ஹையஸ்ட் சைடு. பிறகு அடிஷனலா நமக்கு வந்து ஏடிடிபி ரைடர் இருக்குது, டாம் ரைடர் இருக்குது, 2 ரைடர் இருக்குது. கூடுதலா உள்ளது விஷயங்கள். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள் டு அஸ். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து குழந்தையோட லைஃப்ல போடுதேன். ஆனா எனக்கு இன்சூரன்ஸ் கவர் ஜாஸ்தியா வேணும். ஏன்னா என்னோட குழந்தை 18 வயதுல வந்து குழந்தை ஒரு காலேஜ் எஜுகேஷன் லோன் மத்ததுக்கு போச்சுன்னா, அந்த சமயத்துல கொலாட்ரல் செக்யூரிட்டி எதுக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களா இருக்கட்டும். இல்ல ஒரு 20 வயது நபர் 18 வயதுல தான் அவர் காலேஜுக்கு போறாரு. போற நேரத்துல அவர் ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஒரு 1 கோடி ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு ₹1,00,000க்கு 10 மடங்கு கவரேஜ் வேணும், ₹10,00,000 வேணும்னு கேட்கிற ஆள்களுக்கும் திஸ் பாலிசி கேன் பி சஜஸ்டட் பெஸ்ட் பாலிசி. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஏன்னா ஒரு ரன்னிங் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதை கவர் பண்ணாம ஒரு பிக்சட் லைபிலிட்டியை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு ஸ்கீம் தான் நம்மளோட சிங்கிள் பிரீமியம் பாலிசிகள் எல்லாமே. இந்த ரன்னிங் லைபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நண்பர்களே, என்னோட குழந்தைக்கு காலேஜ் ஃபீஸ் வருஷம் வருஷம் கட்டணும். இது குழந்தை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கட்டணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிஜி போகுது இல்ல பிஹெச்டி போகுதுன்னா அது முடிக்கிற வரைக்கும் நான் கட்டணும். இது ரெகுலரா வரக்கூடிய ரன்னிங் லைபிலிட்டி. அதே மாதிரி என்னோட குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு, நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் பார்த்தீங்கன்னா சரி, ஒவ்வொரு மாதமும் எனக்கு செலவு இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஸா நாங்க உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 25,000 இல்லாட்டா ஒரு ₹50,000 தேவைப்படுது. இது வந்து ரன்னிங் லைபிலிட்டி. இந்த மாதிரி ரன்னிங் லைபிலிட்டியை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளோட பென்ஷன் பாலிசி, இல்லாட்டினா ஒரு இன்கம் ப்ரொடெக்ஷன் பெனிஃபிட் இருக்கக்கூடிய நம்மளோட லக்ஷயா பாலிசி, இல்லாட்டினா நம்மளோட சாந்தி அக்ஷய் மாதிரி உள்ள பென்ஷன் பாலிசிகள், இல்ல உமாங் உற்சவ் இருக்கிற மாதிரி பாலிசிகள் கொடுக்குறோம். இது ஒரு சைடுல. அதுக்கு பிறகு சில பிக்சட் லைபிலிட்டின்னு கொஞ்சம் இருக்குது. இந்த பிக்சட் லைபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹவுசிங் லோன் வச்சிருக்கிறேன். ஹவுசிங் லோனுக்கு பாத்தீங்கன்னா சரி, இஎம்ஐ மாசம் மாசம் கட்டிட்டு வருவேன். ஒரு ₹50,00,000 ஹவுசிங் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிக்சட் லைபிலிட்டி. அந்த பிக்சட் லைபிலிட்டியை மீட் அவுட் பண்ணணும். எனக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா என் குடும்பம் வந்து அந்த இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இஎம்ஐ வந்து நீங்க கட்டணும் அப்படிங்கிற சூழலை வச்சுக்கின்னு அது ரன்னிங் லைபிலிட்டியில இருக்கும். இல்ல மொத்தமா அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு பிக்சட் லைபிலிட்டியில இருக்கும். இந்த பிக்சட் லைபிலிட்டியில இஎம்ஐ நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு இப்படி ஏதாவது ஒரு சிங்கிள் பிரீமியம் கையில ரெடியா இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒஸ்ட்டுக்கும் போஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம இதை போட்டு இதுல இருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர்ல இவ்வளவு பணம் சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டி அடிஷன் வரும், இதை போட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது இன்னொரு வாய்ப்பு, நம்மளோட இது வரைக்கும் நமக்கு டாக்ஸ் லிமிட், நம்மளோட இன்கம் டாக்ஸ் லிமிட்ல கன்செஷன்ஸ் கொஞ்சம் கிடைச்சதுனால எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட ஹவுசிங் லோன் இஎம்ஐ கட்டி சீக்கிரம் அடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணாம இருந்துட்டோம். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு லாங் டேர்ம்ல இருக்கும். லாங் டேர்ம்ல இருந்துச்சு தான் கட்டக்கூடிய பிரீமியம் இஎம்ஐ வந்து கொஞ்சம் கம்மியா வருங்கிறதுக்காக நம்ம அதை லோனை வந்து ஒரு லாங்கர் பீரியட்ல போட்டு கட்டக்கூடியதை கம்மியா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எதிர்பாராத ஒரு சூழல் வருது அப்படிங்கும்போது இந்த இதை மொத்தமா நம்ம அடைச்சு விட்டுட்டோம்னா நம்மளோட பிக்சட் லைபிலிட்டி ஒரு ₹50,00,000 நான் அவுட்ஸ்டாண்டிங் லோன் வச்சிருக்கேன், 50,00,000 ஒரே ஸ்டோக்ல அடைச்சு முடிச்சிட்டேன்னா என்னோட பிக்சட் லைபிலிட்டி ஓவர். அந்த பிக்சட் லைபிலிட்டி முடிச்சதுனால இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ரன்னிங் லைபிலிட்டி மாசம் மாசம் கட்டணும், வருஷம் வருஷம் கட்டணும் அப்படிங்கிற ரன்னிங் லைபிலிட்டியும் சேர்ந்து க்ளோஸ் ஆகிடும். என் ஃபேமிலி சேஃபா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழல் தான் நமக்கு இந்த சின்ன சின்ன சிங்கிள் பிரீமியம் பாலிசிகள் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே நம்ம பெருசா ₹5,00,000 வந்தா தான் நம்ம போட முடியும் அப்படிங்கிற சூழல் இருந்துச்சுன்னா நம்ம யாரும் போட மாட்டோம். ஸோ ஒரு 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 ₹1,00,000 கையில கிடைக்குது. ஒண்ணு ₹1,00,000 வச்சு நம்ம ஹவுசிங் லோன் அடைக்கணும்னு நினைச்சு அடைச்சுக்கிடலாம். அப்படி அடைக்கிறதுக்கு பதில் இப்படிப்பட்ட பாலிசிகளை போட்டு விட்டோம்னா we will be getting the yield from the other side. இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. இதை மட்டும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஃபைன், நைஸ். திங்க் ஸ்கீம் இஸ் வெரி குட், நைஸ்.
மெச்சூரிட்டி பெனிஃபிட்னா என்ன அப்படின்னா பேசிக் சம் அஷ்யூர்டு பிளஸ் கேரண்டீட் எடிஷன் கிடைக்குது. டெத் பெனிஃபிட் சம் அஷ்யூர்டு ஆன் டெத் பிளஸ் அக்ரூடு கேரண்டீட் எடிஷன். இதுல ஏன் நீங்க அக்ரூடு கேரண்டீட் எடிஷன் போட்டீங்க, மேல கேரண்டீட் எடிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல கேரண்டீட் எடிஷன் போது அந்த 20 வருஷம் பீரியட்னா 20 வருஷம் முடிஞ்சிடும். 20 வருஷத்துக்கு உண்டான கேரண்டீட் எடிஷன் கொடுக்குறோம். சம் அஷ்யூர்டு ஆன் டெத்னா எந்த வயசுல இறப்பு நடக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த இறப்பு நடந்த அந்த வருடம் வரைக்கும் சப்போஸ் நான் வந்து ஒரு பாதி வருஷம் தான் பாலிசி போயிருக்குன்னா அந்த வருட பாலிசி வரைக்கும் உண்டான பிரீமியத்தை கலெக்ட் பண்ணி அந்த வருஷத்து வரைக்கும் உண்டான கேரண்டி எடிஷனை சேர்த்து கையில கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு திட்டம் தான் நம்மளோட இந்த நவ் ஜீவன் ஸ்ரீ திட்டம். ஸோ வாட்டர் பி த கேரண்டி எடிஷன் அக்ரூடு இட் வில் பி பெய்டு அலாங் வித் தி டெத் சம் அஷ்யூர்டு. இது நம்ம ஸ்கீமோட விஷயம், கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அட்ராக்ஷன் இங்க தான் இருக்குது நண்பர்களே. இதுல பாத்தீங்கன்னா பேசிக் சம் அஷ்யூர்டு ரேஞ்சா கொடுத்துட்டாங்க. 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம், 1 லட்சத்தோட 2 லட்சத்துக்கு கம்மியா இருந்ததுன்னா நமக்கு ரிபேட் கிடையாது. இந்த ரிபேட்டும் பாத்தீங்கன்னா சரி 5 to 9 வருஷம் பாலிசி டேர்மா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வகையான ரிபேட்டு, 10 to 14 வருடங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வகையான ரிபேட்டு, 15 to 19 இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு வகையான ரிபேட்டு, 20 வருஷ பாலிசிக்கு தனித்துவமான ஒரு ரிபேட். இதே மாதிரி இங்க கீழே சம் அஷ்யூர்டு ரேஞ்சும் பாத்தீங்கன்னா சரி 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும், 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும், 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும், 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும், 15 லட்சம் அதற்கு மேல அப்படின்ற மாதிரி. 20 வருஷம் டேமுக்கு ஒரு 15 வருஷம் 15 லட்சம் நீங்க இதை எடுத்து பாருங்க. ரிபேட்டு 89 ரூபாய். நம்மளோட டேபுலர் பிரீமியத்துல இந்த 89 ரூபாய் கழிச்சோன்னா அது எவ்வளவு தூரம் குறையும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது வந்து ஆப்ஷன் 1 அந்த 1.25 டைம்ஸ் லைஃப் கவர் கொடுக்கக்கூடிய அந்த இதுல. ஆப்ஷன் 2ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சரி நமக்கு 10 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிற இடத்துல இதுலயும் சரி அந்த ரேட் வந்து பெருசா பெரிய ஒன்றும் டீவியேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதே 15 லட்சத்துக்கு மேல 20வது வயசுல 20 வருஷம் பாலிசி டேர்ம்ல பாத்தீங்கன்னா சரி அங்க 89 இருக்குது, இங்க 83 இருக்குது. 15 to 19 வருஷம் இருக்கிறத எடுத்து பாத்தீங்கன்னா சரி அங்க 81 இருக்குது, இங்க 76 இருக்குது. 5 ரூபாய் 6 ரூபாய் 1000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 5 ரூபாய் 6 ரூபாய் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ பெரிய டீவியேஷன் ஒன்றும் கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹையஸ்ட் சம் அஷ்யூர்டு ரிபேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது நண்பர்களே இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சரி நம்மளோட எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கு உண்டான ரிபேட். எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் பேருக்கு 0.15% ஆஃப் த சம் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்லி நார்மலா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா சரி 5 to 9 வருஷம் டேம் நம்ம எடுத்தோம்னா 4 ரூபாய், 10 to 14 வருஷம் 5 ரூபாய், 15 to 19 வருஷம் 6 ரூபாய், 20 வருஷத்துக்கு 20 வருஷம் எடுத்தோம்னா 7 ரூபாய். 7 ரூபாய் நமக்கு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ரிபேட் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாங்க. ஸ்கீம் ஹஸ் கம் அவுட் வெரி நைஸ்லி. இதோட சொன்னா நமக்கு புரியாது, நமக்கு புரியுற மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிடலாம். நண்பர்களே இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சரி ஒரு 1 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு ஒரு டிஸ்கஷன் பர்பஸுக்கு எடுத்துக்கிடுவோம். 1 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு எடுத்துக்கிறோம். ஒரு 5 வருஷம் டேம் போட்டோம்னா 15 வருடத்துக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்ல 13 வருடத்துக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. நான் ஒரு 15 5ஓட மடங்குகளா 5 10 15 20 25 சொல்லிட்டு ஒவ்வொரு ஏஜுக்கும் எவ்வளவு பிரீமியம் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 15 வருடம் உள்ள குழந்தைக்கு வந்து 1,12,745 ரூபா 5 வருஷம் டேம்ல பாலிசி எடுக்கணும்னா கட்டணும். இதே குழந்தைக்கு ஒரு 10 வருஷம் டேம்ல எடுத்தா 1,07,655. இதே 15 வருஷம் போனோம்னா 97,915. 20 வருஷம் போனோம்னா வெறும் 87,285 ரூபா. அவ்வளவுதான். இதுல மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா சரி இந்த பக்கம் சைட்லயே போட்டிருக்கிறேன். 5 வருஷம் பாலிசி போட்டோம்னா 1,42,500 ரூபாய் மெச்சூரிட்டி கிடைக்கும். 1,42,500 ரூபாய். இதே இது 10 வருடம் போடுற பாலிசி நம்ம போட்டோம்னா 1,85,000. 15 வருஷம் போட்டோம்னா 2,27,500. 20 வருஷம் போட்டோம்னா 2,70,000. இப்படி நமக்கு மெச்சூரிட்டி கிடைக்குது. நண்பர்களே ஒரு 30 வயது வரைக்கும் பாருங்க, இல்லாட்டா ஒரு 35 வயது 40 வயது கூட எடுத்துக்கோங்க. 88,000 ரூபாய் கட்டுதாங்க. 20வது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சரி 88,830 ரூபாய் ஒரு 40 வயது நபர் கட்டுதாரு. அதே நபருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பாருங்க 20 வருஷம் முடியும் பொழுது 2,70,000 ரூபாய் கிடைக்குது. சற்றேறக்குறைய 3 மடங்குகள் அவருக்கு வந்து கிடைக்குது. நீங்க நார்மலா நம்மளோட கன்வென்ஷனல் பாலிசில
நமக்கு 20 வருடம் ஆனாலே நமக்கு 2 மடங்கு கட்டின பிரீமியத்த மாதிரி 2 மடங்கு இல்லைன்னா சம்மர்ஷூட்டோட 2 மடங்கு மற்றதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா போனஸ் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆனா இதுல இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. இதுல மெயினா நீங்க இந்த பாலிசிகள் கொடுக்க வேண்டியது இந்த லோவர் டேர்ம்ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த 1,12,000 இல்லாட்டா இந்த 40 வயதுக்காரர் 1,12,990 சேவிங்ஸ் பேங்க்ல போட்டுட்டாருன்னா 3% வட்டி தான் கிடைக்கும். 3% வட்டி அப்படிங்கும்போது 1,00,000 ரூபாய்க்கு 3,000 வட்டி அப்படி நம்பர் வச்சுக்கிடலாம். அதே நபருக்கு வந்து 5 வருடங்கள் அவர் வச்சிருந்தாருன்னா 3, 5, 15, 15,000 தான் அவருக்கு கூடுதலா சேரப்போகுது. 15,000 சேர்த்தான்னா அந்த 40 + 1 12ன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு சாரி 15,000 தான் அவருக்கு வட்டி கிடைக்க போகுது. அதை நம்ம இது கூட சேர்க்கும் பொழுது 1,27,000 தான் அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல கிடைக்கும். அதே நபர் நம்ம இதுல போட்டாருன்னா கூடுதலா ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 கிடைக்குது. ஒன் வே இட் இஸ் குட். இல்ல சார் நாங்க டேர்ம் டெபாசிட்டா போடுறோம், போட்டுக்கிடலாம், தப்பு கிடையாது. ஆனா டேர்ம் டெபாசிட் இவ்வளவு காணம் ஒரு நம்மளோட அப்ரிசியேஷன் எவ்வளவு போட்டு பாருங்க, அந்த அளவுக்கு வருதா இல்லையாங்கிறத பாத்துக்கோங்க. பிறகு பேங்க்ல மற்றதுல டேர்ம் டெபாசிட் போடும்போது தேர் ஆர் ரூல்ஸ், டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கான ரூல்ஸ்கள் இருக்குது. இல்ல நம்ம டிடிஎஸ் பக்கம் நம்ம போகவே வேண்டாம், என்ன கிடைக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட சூழல இது வந்துச்சுன்னா நீங்க 5 வருஷம் கொடுங்க. இல்லாட்டினா நம்ம 5 வருஷத்தை பத்தி பேச வேண்டாம். நமக்கு வந்து 15 வருஷத்துக்கு நமக்கு லைஃப் தேவைப்படுது. அதே மாதிரி 20 வருடத்துக்கு வந்து கிளப் மெம்பர்ஷிப்புக்கு லைஃப் தேவைப்படுது. அதற்காக லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் 15 இயர் 20 இயர் இதுல நம்ம பார்த்துக்கிடுவோம் மெயினா. பிறகு இன்சூரன்ஸ் கவர்ங்கிறது நமக்கு லாங் டேர்ம்ல இருக்கணுமே ஒழிய ஒரு ஷார்ட் டேர்ம்ல போட்டுட்டு அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6வது வருஷம் எதுவும் நடந்து போச்சுன்னா டேம்ப கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கலாமோன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வரக்கூடாது. அதனால இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ரைட். இது வந்து 1,00,000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு. இதே இது பாத்தீங்கன்னா 10,00,000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு போகும் பொழுது இந்த 10,00,000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு போகும் பொழுது நண்பர்களே வழக்கம் போல பாருங்க அப் டு 40 வயசு ஒரு 10,73,900 5 வருஷம் வரும் பொழுது அதே நபருக்கு 10 வருஷம் போட்டீங்கன்னா 10,13,350 அவர் கட்ட வேண்டியது. 15 வருஷம் போட்டீங்கன்னா 9,11,250 அவர் கட்டுவார். இதே இது 20 வருஷம் போட்டீங்கன்னா 8,03,300 தான் கட்டுவார். சார் இந்த 60வது வயசுக்கு வந்து 20 வருஷம் டேம் இல்லையே சார் நீங்க கேட்கலாம். நண்பர்களே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ்ங்கிறது 75ஓட முடிந்து போகும். 75ஓட முடிஞ்சு போறதுனால நம்ம வந்து என்ன பண்ண முடியல, இதுக்கு வந்து 20 வருஷம் டேம் கொடுக்க முடியல. அதிகபட்சம் 15 வருஷம் டேம் தான் கொடுக்க முடியுது. இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா பாத்துக்கோங்க. ரைட். இப்போ இதுல வந்து பாத்துக்கோங்க ஒரு 40 வயது இல்லாட்டா ஒரு 35 வயது உள்ள நபர் 10,00,000 ரூபாய் பாலிசி எடுக்கணும்னு எடுக்கிறாரு. 7,95,400 அதே நபருக்கு பாத்தீங்கன்னா சரி 20 வருஷத்துல கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பாருங்க 27 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 27 லட்சம் கிட்டத்தட்ட 8 லட்சம் கூட ஆகல. நான் ஜிஎஸ்டி நான் கழிக்கல. ஜிஎஸ்டி கழிக்காம ஜிஎஸ்டியோட சேர்த்து எடுத்து போட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்றோம் அப்படிங்கும்போது கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்றோம் அப்படிங்கும்போது வித் ஜிஎஸ்டி லெட் அஸ் டேக் இட் அப் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா போட்டு விட்டு பார்த்தேன். இதுல எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லி பார்த்துட்டுங்க. இங்க பாருங்க 7,95 8 லட்சம் நீங்க வச்சாலும் சரி 5,000 ரூபாய் கூடுதல் வச்சாலும் சரி இதுல இவ்வளவு கணம் கிடைக்கும். இன்னொரு வகையில பார்த்தோம்னா நம்ம கட்டுற பிரீமியம் 7,95 நமக்கு பாலிசி எடுக்கும் பொழுதே அன்னைக்கு நம்ம தம்பி சொன்னது மாதிரி ஒரு 2,05,000 ரூபாய் நமக்கு உள்ளேயே இன்பில்ட் போனஸா இதுல இருந்துக்கிடுது. ஏன்னா சம்மர்ஷூட் எடுத்துக்கிட்டதும் சம்மர்ஷூட் கூட தான் அந்த 85 ரூபாய் 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கேரண்டீட் எடிஷனுங்கிறத கால்குலேட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிசி. ஒரு 15 வருடங்கள் 20 வருடங்களுக்கு நம்ம இதை ப்ரொமோட் பண்ணா திங்ஸ் வில் கோ எ லாங் வே. இதை கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. இனி ஒரு அனாலிசிஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே பழைய ஜீவன் ஸ்ரீல நம்ம கட்டக்கூடிய பிரீமியம் பாத்தீங்கன்னா சரி ஒரு 5 லட்சம் ரூபாய் பிரீமியம் ஒவ்வொரு பீரியடா 16 வருஷம் கட்டியிருப்போம். கட்டினதுக்கு அப்புறம் 25வது வருடம் நமக்கு மெச்சூரிட்டி கிடைச்சிருக்கும். ஒரு 5 லட்சம் கட்டியிருப்போம். இல்லாட்டா ஒரு 4,75 4,90 கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு பாத்தீங்கன்னா சரி ஒரு 25 வருட கால முடியும் பொழுது நமக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சத்தி சில்லற ஒரு 20 லட்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதுல அதே மாதிரி நீங்க போட்டு விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மெச்சூரிட்டி கிட்டத்தட்ட அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நின்றும். கிட்டத்தட்ட அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி வந்துடும். ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களால முடிஞ்சதுன்னா ஒன்று கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மெயினா இந்த ஜீவன் ஸ்ரீ அப்படிங்கிறது அந்த பேரு, அந்த பேருக்கு பின்னால இருக்க இது பேர் இல்லைங்க இது பெருமைன்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ற மாதிரி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம். லெட் அஸ் ப்ரொஜெக்ட் இட் இன் த நைசஸ்ட் வே. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குறிப்பா இதை கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க.
பிறகு இதுலயும் சில நம்மளோட சிஎல்ஏ பெருமக்கள் இருக்காங்க, சில முகவர்கள் இருக்கிறாங்க. சார் வருஷத்துக்கு ஒருக்க நாங்க ஒரு பாலிசி தான் சார் கட்ட முடியுது, எங்களால 12 பாலிசிகள் பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஒரு பாலிசி ரூ. 1,00,000 சம் அஷ்யூர்டு, ரூ. 1,00,000 பிரீமியம், ஜிஎஸ்டி இல்லாம ரூ. 1,00,000 பிரீமியம் கட்டக்கூடிய கட்டி விட்டோம்னா நம்ம ஏஜென்சி மந்த் அண்ட் ஓவர், ஏஜென்சி மந்த் அண்ட் தானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. யூ ஆர் ஹேவிங் எ குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதுக்கு பிறகு அபிகர்த்தா பீம யோஜனால இன்னொரு 2,00,000 ரூபாய் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதனால மினிமம் ஏஜென்சி எந்த காரணத்தையும் சரி நம்ம ஏஜென்சி வந்து டெர்மினேட் ஆக விடாம அதை பார்த்துக்கிட வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம சகோதரர்களோட ஏஜென்சி சரி டெர்மினேட் ஆக விடாம பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சரி இதுல என்ன சார் ஈல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஐ புட் இட் பிஃபோர் யூ த ரியலிஸ்டிக் திங். ஒரு 25 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டு 911 பிளான்ல 20 வருஷம் டேர்ம்ல 25 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு எவ்வளவு கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி போட்டு விட்டு பார்த்துருக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 20 வருஷம் டேர்ம் அப்படின்னு சொல்லி போடும்போது நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட் எவ்வளவுக்கான வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். லாஸ்ட்ல உள்ளது கொஞ்சம் தப்பு. ஏன் அப்படின்னா அதுல வந்து 20 வருஷத்துக்கு வராது. தெர் இஸ் அ மிஸ்டேக். அதை நீங்க 60வது வயதை மட்டும் விட்டுருங்க. நீங்க ஒரு 20 வயது வரைக்கும் உள்ள நபருக்கு பாத்தீங்கன்னா 6.38% நண்பர்களே, 6.38% ஈல்டுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈல்டு. ஏன்னா நம்ம ரெப்போ ரேட் இன்னைக்கு இருக்கிறது 5.5% போயிட்டுது. இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் 5.5% போயிட்டுது. எங்கேயும் டேர்ம் டெபாசிட் மற்றது போகும்போது திங்ஸ் ஆர் நாட் அட் ஆல் இன் அவர் ஃபேவர். நீங்க சில இடத்த கேட்கலாம் சார், சில இடங்கள்ல வந்து வட்டி ஜாஸ்தியா வருதா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்த கேட்கலாம். நண்பர்களே, டெஸ்பரேட் செல்லிங்னு ஒண்ணு இருக்குது. அது மாதிரி டெஸ்பரேட் பர்ச்சேஸ்னு ஒண்ணு இருக்குது. டெஸ்பரேட் செல்லிங்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு என்னோட வீட்டுல யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு முடியல, என் கையில பணம் இல்ல, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. என் கையில ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு நிலம் இருக்குது. இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு உண்டான நிலத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, எப்படி இருந்தாலும் சரி வெளியில வாங்கி என்னோட குடும்ப உறுப்பினரை காப்பாத்துறதுக்கு நான் வட்டி கட்ட முடியாது. இது வந்தா வருது போனா போதுன்னு சொல்லிட்டு 5 லட்சம் கம்மியா இருந்தாலும் சரி கொடுப்பதற்கு நான் தயாராகிடுவேன். ஏன்னா இந்த சொத்து மேல இருக்கிற என்னோட எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை விட அந்த என்னோட குடும்ப உறுப்பினர் மேல இருக்கக்கூடிய என்னோட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அந்த எமோஷனல் பாண்டிங்காக, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக இதுல கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் சரி ஐ வில் அட்ஜஸ்ட் இட், ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இது ஒண்ணு. இது வந்து டெஸ்பரேட் செல்லிங். டெஸ்பரேட் பர்ச்சேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லேண்டே கிடையாது, வீட்டுல ஒருத்தர் முடியாம இருக்கிறாங்க. சரி நம்மளோட அண்ணன் சரவணன் அண்ணன் வம்பு இழுத்து விடுவோம், அவரை ஏன் சும்மா விடுது. சரவணன் அண்ணன் வந்து அவர் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. எனக்கு என்னோட குடும்ப உறுப்பினரோட மருத்துவ தேவைக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. 2 பேரும் ஏலச்சீட்டு போட்டிருக்கிறோம். ஏலச்சீட்டு போட்ட இடத்துல அவரும் ஏலம் கேட்கிறார், நானும் ஏலம் கேட்கிறேன். அவருக்கு வந்து லேண்ட் வாங்குறதுக்கு தேவைப்படுது, எனக்கு குடும்ப உறுப்பினரை காப்பாத்துறதுக்கு தேவைப்படுது. இப்போ இந்த லேண்ட் ஏலச்சீட்டு போகும் பொழுது அவர் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் ஏலச்சீட்டை அவரு ஒரு 1 லட்சம் வரைக்கும் தள்ளி வர்றதுக்கு ரெடியா பார்ப்பாரு. எனக்கு 4 லட்சம் ரூபாய் தான் என்னைக்காச்சும் எனக்கு வேணும்னு சொல்லி நினைப்பாரு. ஆனா எனக்கு குடும்ப உறுப்பினரை காப்பாற்ற வேண்டியது இருக்கிறதுனால 3 லட்சம் தள்ளி, ஒரு 2 லட்சம் தள்ளி போய் எனக்கு 3 லட்சம் கேபிட்டல் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற லெவலுக்கு நான் போயிருவேன். இது வந்து டெஸ்பரேட் பர்ச்சேஸ். ஒருத்தர் வந்து ஒரு பேங்கோ ஒரு நிதி நிறுவனமோ எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடு, நான் உனக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல இவ்வளவுதான் இருந்தாலும் சரி உனக்கு நான் கூடுதலா தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அங்க வந்து there is something fundamentally they are need capital. அவனோட கேபிட்டல் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு தான் அவன் அவ்வளவு காரணத்தை கொடுத்து சந்தையில இருந்து விலை கொடுத்து வாங்குறான். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு நமக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன் மொழிய, அந்த நிதி நிறுவனத்தோட பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, வயபிலிட்டி இப்படிங்கிறத பத்தி நம்ம வெளியில எங்கேயுமே பேசுறது கிடையாது. தயவு செய்து கஸ்டமர்கிட்ட பேசுனீங்கன்னா இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள சொல்லி பேசுங்க. they will understand. 20 வயது வரைக்கும் 6.38%, 25 வயது 6.37, 30 வயது 6.36, 35 வயது 6.33%, 40 வயது 6.28%. 6%க்கு மேல கொடுக்கக்கூடிய ஈல்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈல்டு. அதுல எந்த விதமான காம்ப்ரமைசேஷனும் வேண்டாம். நான் பர்பஸ்ஃபுல்லி ஐ ஹவ் புட் த ஹையஸ்ட் சம் அஷ்யூர்ட். ஒரு 25 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். 1 கோடினாலும் நம்ம போட்டுக்கிடலாம். திங்ஸ் வில் பி இன் அவர் ஃபேவர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். திஸ் இஸ் அபவுட் அவர் 911 சிங்கிள் பிரீமியம். Now let us go to 912 நவஜீவன் ஸ்ரீ ரெகுலர் பிரீமியம் பாலிசிக்கு போகலாம். இந்த ரெகுலர் பிரீமியம் பாலிசியில அதே மாதிரி தான் நண்பர்களே, ஆப்ஷன் 1ல வந்து 7 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் ஆனுவல் பிரீமியம் மல்டிப்ளைடு பை மோடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். நல்ல வார்த்தை பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம அந்த வார்த்தையை கொஞ்சம் டீட்டெயிலா படிக்காம விட்டுட்டோம். இப்போ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. டேபுலர் ஆனுவல் பிரீமியத்தை
மோடல் ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அது அப்படி இல்லைன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் விச் எவர் இஸ் ஹையர் இது சொல்லியிருக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன சொல்றாங்க, ஹையர் சம் அஷ்யூர்ட் வேணும். அதாவது நம்மளோட இன்கம் டாக்ஸ் 10 ஆஃப் 10 பெனிஃபிட் சேர்ந்து வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, பெரிய பாலிசிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் 10 மடங்கு நம்மளோட டேபுலர் ஆனுவல் பிரீமியம் ரேட் மல்டிப்ளைடு பை மோடல் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்கு உள்ளதுக்கு சேர்த்து எடுத்துற மாதிரி எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. நார்மலா இது வரைக்கும் குவார்டர்லி மோடு, ஆஃபர்லி மோடு, மந்த்லி மோடு அப்படின்னு சொல்லி போட்டும் பொழுது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியம் பே பண்ணியிருப்போம். இயர்லி பிரீமியத்தை விட இந்த பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா கட்டியிருப்போம். இந்த பாலிசியில இது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா, இந்த மோடல் ஃபேக்டரை நீங்க மல்டிப்ளை பண்றதுனால உங்களோட டெத் சம் அஷ்யூர்ட் கூடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிறேன். நான் இயர்லி மோடுல கட்டினேன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். அதே இது நான் ஒரு இ-நேச் மோடுல நான் அந்த பாலிசி எடுத்தேன்னா அந்த மோடல் ஃபேக்டர்ல அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா சரி 1,03,440. குவார்டர்லி மோட்ல நான் அந்த பாலிசி எடுத்தேன்னா 1,02,800 ரூபாய். இதே இது ஆஃபர்லி மோட்ல எடுத்தேன்னா 1,01,860 ரூபாய். திஸ் இஸ் ஹவ் த மோடல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ங்கிறது இதுல ஒர்க் ஆகுது. இதற்காக எல்லாருமே குவார்டர்லி மோடு இ-நேச் மோடுக்கு போகாதீங்க. இயர்லி மோடு கிடைச்சா இயர்லி மோடு வாங்கிருங்க. ஏன்னா இந்த 1 லட்சம் ரூபாய் இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ்ங்கிறது இட் இஸ் நெக்லிஜிபிள். நம்ம ஒரு 3 தடவை 4 தடவை பெட்ரோலை தூக்கிட்டு போய் அலையிறத பார்க்கையில இட் இஸ் நெக்லிஜிபிள். வேர் எவர் இட் இஸ் பாசிபிள் ட்ரை டு கலெக்ட் த இயர்லி மோடு பிரீமியம். இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமான விஷயம். அடுத்தது நண்பர்களே, இந்த இதோட சினாப்சிஸ், பிளான் சினாப்சிஸ் வேற ஒண்ணுமே கிடையாது. 60 வயசு போனதை மாதிரி தான். இதுக்கு பிபிடி 6, 8, 10 அந்த பிபிடி எடுக்கும் பொழுது 60 வயது வரைக்கும் பிரீமியம் பே டைம் எடுக்கும்போது 60 வயது வரைக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா 12 வருஷம் எடுக்கும்போது 59 வயதோட நம்ம முடிச்சுக்கிடணும். அதை சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டு. மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 75 வயதுகள். மினிமம் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம் ரூபாய். நம்ம உற்சவ் மாதிரி 5 லட்சம் ரூபாய். பாலிசி டேர்ம் 10ல இருந்து 20 வருடங்கள் இருக்கலாம். பிரீமியம் பேயிங் டைம் 4 ஆப்ஷன் 6, 8, 10, 12 4 தடவை தான் இருக்குது. மோடு இயர்லி, ஆஃபர்லி, குவார்டர்லி, நேச் மோடு இவ்வளவுதான இருக்குது. ரைட், ஃபைன், குட். இதுல என்ன பெனிஃபிட் இருக்குது? இதுல எப்படி பாத்தீங்கன்னா அதுல வந்து லிமிடெட் பீரியட் பாலிசி, இது லிமிடெட் பேமெண்ட் பாலிசி. லிமிடெட் பீரியட் பாலிசிக்கும் லிமிடெட் பேமெண்ட் பாலிசிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. லிமிடெட் பீரியட்னா 31/3/2020 முடிஞ்சு போகும். அது லிமிடெட் பேமெண்ட்ங்கிறது என்ன, பிரீமியத்தை வந்து பாலிசி டேர்ம் முழுமைக்கும் கட்ட வேண்டாம்பா, 6 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 12 வருஷம் நீ கட்டி முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சம் அஷ்யூர்ட் மினிமம் இது சொல்லியாச்சு. கேரண்டீட் எடிஷன் பார்த்தீங்கன்னா சரி இட் இஸ் a percentage ஆஃப் த பிரீமியம் அமௌண்ட். மற்ற இடங்கள்ல இது வரைக்கும் நம்ம இதுகாரம் நம்ம பழக்கப்பட்டது எல்லாமே சம் அஷ்யூர்டோட ஒரு பெர்சன்டேஜ் இல்லைன்னா சம் அஷ்யூர்டோட இவ்வளவு ரூபா ஒரு 1000 சம் அஷ்யூர்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அந்த பேசிக் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா சரி 1000 ரூபா சம் அஷ்யூர்டுக்கு அதை வச்சிருந்தோம். அதற்கு தான் நம்மளோட கேரண்டி எடிஷன், போனஸ், லாயல்டி எடிஷன் எல்லாம் கால்குலேட் பண்ணியிருந்தோம். இந்த பிளான்ல தான் கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு இதை கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. பிறகு பிரீமியம் பேயிங் டைம், லிமிடெட் டைம் நம்ம நல்லா விற்கக்கூடிய ஆட்கள் லாபம்லாம் அபரிதமா போகுது, உற்சவம் அபரிதமா போகுது, அதுவும் நல்லது. பிறகு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ரிபேட் இருக்குது, அட்ராக்டிவ் ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட்டும் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். ரைட், லெட் அஸ் சீ. பிறகு மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் இது அதே மாதிரி தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிளான் இஸ் சோ சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னா சரி இந்த ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட்டுங்கிறது இந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது. பேசிக் சம் அஷ்யூர்டு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் ஒன்றும் கிடையாது. 7ல இருந்து 10 வரைக்கும் போச்சு அந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது. 10 to 15 போகும்பொழுது நமக்கு இந்த மாதிரி டிபேட் கிடைக்குது. இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். கஸ்டமர்கிட்ட பேசும்போது நீங்க ஏன் ஹை சம் அஷ்யூர்டு போகணும், சப்போஸ் ஒருத்தர் 7 லட்ச ரூபா பாலிசி எடுக்காரா, 7 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியா வருதா சார், ஒரு 7 லட்சம் எடுங்க சார், இதுல ஒரு ரிபேட் இருக்குதுங்கிறத சொல்லலாம். 10 லட்சத்துக்கு கம்மியா வரக்கூடிய நபர்கிட்ட சார் கொஞ்சம் இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நீங்க இப்படி போடும் பொழுது there will be ஃபர்தர் ரிபேட் அப்படிங்கிறத உங்களோட சேலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு தான் இந்த ஹை சம் அஷ்யூர்ட் ரிபேட்டு மற்ற எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ரிபேட் ரெண்டையும் உங்களுக்கு இதை போட்டு கொடுத்தது. ரைட். இந்த எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ரிபேட்டுங்கிறது ஒரு நாமினிக்கு கிடைக்கும். எப்போ லைஃப் அஷ்யூர்ட் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நாமினியோட ஃபேர்ல நம்ம கிளைம் செட்டில் பண்ணியிருந்தோம்னா the nominee is also eligible for existing policy holder rebate. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், நைஸ். பிறகு நம்மளோட எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ரிபேட் இதுலயும் சரி பாத்தீங்கன்னா சரி 12 வருடம் போகும்போது 0.15% நம்மளோட சாந்தி ஆக்சுவலி நமக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள ஒரு ரிபேட்டு இதுல கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஃபைன், நைஸ், குட். வேற என்ன சார் இருக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது இஸ் த இம்பார்ட்டன்ட் திங், ஜஸ்ட் யூ லுக் அட் இட். சரிங்களா? ஒரு 5 லட்சம் ரூபாய் பாலிசி நான் எடுக்கிறேன்.
5 லட்சம் ரூபா பாலிசிக்கு நான் கட்டுற பிரீமியம் பார்த்தீங்கன்னா சரி 47,825 ரூபா நான் கட்டுறேன். டோட்டல் பிரீமியம் ஃபர்ஸ்ட் இயர் கட்டும்போது அது 47,825. அந்த 47,825 ரூபாய்க்கு 9.5% எனக்கு வந்து கேரண்டீட் எடிஷன் கால்குலேட் பண்ணணும். 9% கால்குலேட் பண்ணான்னா 4,543 ரூபா 38 பைசா எனக்கு வருது. 2வது வருஷம் வரும்பொழுது அதே மாதிரி 47,825. இதுல நம்ம பிரீமியம் கொஞ்சம் மாறும். நான் பிரீமியத்தை மாத்தல. ஏன்னா நாங்க ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஜிஎஸ்டியோட மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கிறேன். 2வது வருடத்துல இருந்து 12வது வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு இந்த பிரீமியம் கொஞ்சம் குறையும். நான் குறைஞ்ச பிரீமியத்தை எடுக்கல, கால்குலேஷனுக்காக ஃபுல் பிரீமியம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இந்த 9.5% கால்குலேட் பண்றதுல ஒரு டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை அப்படி ஃபுல்லா எடுத்திருக்கிறேன். ரைட். 2வது வருஷம் கட்டும் பொழுது போன வருஷத்துக்கு கட்டுன அந்த 47,825 ரூபாயும் சேர்த்து என்னோட அக்கௌண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சரி 95,650 ரூபாய் இருக்குது. அந்த 95,650 ரூபாய்க்கு 9.5% போடும் பொழுது சற்றக்குரிய 9,086 ரூபாய் 75 பைசா வருது. இதே மாதிரி 3வது வருஷம் கட்டுதேன். 3வது வருஷம் கட்டும் பொழுது என்னோட அக்கௌண்ட்ல அக்யூமுலேட் ஆயிருக்கிற பிரீமியம் வந்து 1,43,475 ரூபா. அதுக்கு 9.5% போட்டு பார்த்தோம்னா 13,630 ரூபா நம்ம கையில நிக்குது. இதே மாதிரி 12 வருஷங்கள் நான் கட்டும் பொழுது 12வது வருஷம் கட்டும் பொழுது 5,73,900 ரூபாய் நான் கட்டுறேன். கட்டும் பொழுது எனக்கு 9.5% சேர்த்து எடுத்து பார்க்கும்போது 54,520 ரூபாய் எனக்கு வந்து இதுல வந்து சேருது. நண்பர்களே, நம்ம பழைய ஜீவன் பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15 வருடம் பிரீமியம் கட்டி இருக்கும் பொழுது 15 வருஷம் பிரீமியம் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கட்டக்கூடிய பிரீமியம் வந்து 15 வருஷத்துல நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சூழல்ல நமக்கு அப்ப போல நான் சரண்டருக்கு போறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கிடைக்காது. எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழலை நமக்கு பிற அதுல எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா 15வது வருஷம் 16 வருஷம் பிரீமியம் கட்டி முடிச்சுட்டு சற்றக்குறைய 9 ஆண்டுகள் அந்த ஸ்கீம் ஆனது ரன்னிங்ல ஓடுது. ஒரு க்ளோஸ் ஹண்டட் ஸ்கீமா ஓடுது. அங்கதான் அந்த ஃபண்ட் அப்ரிஷியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் சரி நமக்கு வந்து ஒரு 12 வருஷத்துக்கு நம்ம பிரீமியத்தை கட்டி முடிச்சிருந்தோம். அதுக்கடுத்து 8 ஆண்டுகள் அந்த 9.5% நம்ம அக்யூமுலேட் ஆயிட்டே வருது. சரவணா வெளில போயிட்டாரு சார். சார் குட் ஈவினிங். சரவணா பேசுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வணக்கம் சார். சார் முத்துராம் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வரலையா? விஷ்ணு சார் இருக்காங்கல்ல, சார் பேசிட்டு இருக்காங்கல்ல. சார் வெளில போயிட்டு இருக்காங்க. ஓ சார் எங்களுக்கு நாங்க வந்து 6 ட்ரஸ்டீஸ் சார். இப்ப ராஜேந்திரன் பேசினாங்கல்ல, ராஜேந்திரன் கை வசுங்க அவங்ககிட்ட சார் கிட்ட. அப்புறம் முரளிதரை சார்னு சொல்லி மதுரையில இருந்து பேசுறாங்க, முஸ்லம்பட்டிக்காரங்க. அதுக்கப்புறம் இவங்க சுதாமதிமா, சரவணன் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. எங்களை டீம் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்கல்ல சுந்தரம் சார், அவங்களோட ஒய்ஃபும் இது உள்ள இருக்காங்க. ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி அவங்க. ஸோ சார் இன்னைக்கு அடுத்த வாரம் வந்து சாரோட கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஜஸ்ட் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. சரவணன் கொஞ்சம் பேசுங்க. சரவணன் பேசுறீங்கண்ணா. வணக்கம் சார். சரவணன் இல்லையா? சுதாமதிமா சொல்லுங்கம்மா. முரளினா இல்லையா? வணக்கம் சார். சார் வணக்கம். முத்துராமன் சார் வணக்கம். உசிலம்பட்டி சார் வணக்கம். நான் உசிலம்பட்டி சார். உங்க சப்ஜெக்ட் சார். உசிலம்பட்டி. அவர் வந்து ஒரு நிமிஷம் சார் வந்துட்டாங்க. உசிலம்பட்டி பெண்குட்டி. அப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு நிமிஷம். சார் விஷ்ணுதேவ் சார் வந்துட்டாங்க. சார் வெளியில போயிட்டு ஒரு நிமிஷம் வெளியில வந்துட்டாங்க. சார் கண்டிப்பா பண்ணிட்டு வெல்கம் சார். வெல்கம் சார். சாரோட நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் சார கண்டிப்பா பண்ண சொல்லுங்க. ஸ்கிரீன் வந்துருச்சு சார். ஓகே, வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல?
ஆடியபிள் இருக்கு சார், இருக்கு. ஓகே நண்பர்களே, இதுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்கும். அது வந்து நான் ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு சொன்னது. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும், இதுல ஈல்டு எவ்வளவு கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈல்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரெப்போ ரேட்டு 5.5% ரெப்போ ரேட் இருக்கக்கூடிய ஒரு கால சூழல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு பாத்தீங்கன்னா சரி, இட் இஸ் த பெஸ்ட் ஈல்டு தட் வி ஆர் கெட்டிங் இட். இங்க வந்து நான் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் பிரீமியத்தை கொஞ்சம் அதுக்கு என்ன பிரீமியம் வருதோ வித் ஜிஎஸ்டியோட போட்டிருக்கிறேன். when you are calculating the yield, you are supposed to calculate without GST. without GST பார்க்கும்போது the yield will go little bit high, and with GST யோட போட்டு கொடுத்தனால it is showing little bit low. so scheme is very good. ஒரு 40-45 வயதுக்கு உள்ளவங்களுக்கு சர்வ சாதாரண அந்த பாலிசியை கொடுக்கலாம். அதற்கு மேல உள்ளவங்களுக்கு let us go with our conventional plan. this is about our both the schemes. kindly take care of it. with these things I conclude my plan presentations. மத்த டவுட் எது இருந்தாலும் சரி we can get it clarified. நம்ம முத்துராமலிங்க அண்ணா வந்திருக்கிறாரு. முத்துராமன் அண்ணா, let us hear from our அண்ணா. thank you so much. தேங்க்யூ சார். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் நண்பர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள் இருந்தாலும் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. நமக்கு எப்பவுமே வந்து ஆபத் பாந்தவனா வந்து சார் வந்துருவாங்க. எஸ்டிஎம் சார் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிதாமகர் அப்படின்னு சொல்றதுல அது வந்து மாற்று கருத்தல்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த 2 பிளானை பத்தி அழகான நிறைய விஷயங்கள், நமக்கு என்ன டவுட் இருந்துச்சோ அந்த டவுட்டை வந்து இன்னைக்கு அழகாக கிளியர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களே, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து முத்துராமன் சார் நம்மளுடைய எம்எம் ரிட்டையர்ட் சென்னையில இருந்து சாரை தான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளம் அண்ட் சிஸ்டம் கொஞ்சம் இது பண்ணதுனால. ஸோ வெல்கம் முத்துராமன் சார். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நண்பர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து சாரோட கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும். அதையும் நம்ம இந்த டைம்ல நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ முத்துராமன் சார் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ராஜேந்திரன் அண்ணா, ஜஸ்ட் சிம்பிளா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சார் எம்எம் சார் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக பதவி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் ஆகி எம்எம்ஆ சென்னை 2ல ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. சார் வந்து நிறைய கிளைகளில் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. சிஎல்ஏ மேனேஜர் முதல்ல இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த சாரை வந்து இன்றைக்கு பேச்சுக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி. சாரை வந்து தொடருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். சார் வெல்கம் சார். நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் சார், சாரோட பிபிடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிபிடி நமக்கு ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வாங்க சார். வெல்கம் சார். பரவாயில்லைங்க. எஸ்எஸ்எம்ஜி குழுமத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது உண்மையிலே பாத்தீங்கன்னா நான் ஒரு வியாபாரி. 1988 இருந்து ஒரு வியாபாரி. இது வியாபாரத்துல ஒரு நிகழ்வு என்பது இது வந்து பொதுவான ஒரு விஷயம். காரணம், எல்லா நாளும் எல்லாம் நினைத்தது போல நடப்பது இல்லை. உண்மையிலே பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 7:50 நான் இதுக்குள்ளால வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து உள்ளால வந்தேன். ஆனா என்னால கடைசி வரைக்கும் 9 மணி வரையிலும் உள்ளால என்று பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதை போன்ற சூழல் வந்து வியாபாரத்துல நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நான் சந்தித்திருக்கேன். அன்றைக்கு ஐ திங்க் தட் இட் இஸ் நாட் மை டே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்னன்னா, என்னைக்கு என்னால் முடியலையோ அன்னைக்கு அதோட விட்டுட்டு இதுல நான் நடக்க முடியாது என்று நினைத்திருந்தால் உண்மையிலே தொழில் போயிருக்கும். தொழில்ல முக்கியமானது ஒண்ணுதான், சில நாட்கள் போகலாம், ஆனா நம்முடைய நாள் ஒன்று இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து என்னைக்கு முன்னேறோமோ கட்டாயமா நம்ம ஜெயிக்க முடியும். நண்பர்களே, இத்துணை நேரம் நான் ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைத்தது. திரு விஷ்ணு தேவ் சார் அவர்களுடைய அந்த பிளான் பிரசன்டேஷனை நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஏன்னா ஓராண்டுக்கு பின்னால நான் இப்பதான் முதல் முறையா ஒரு முகவருடைய கூட்டத்துல வந்து உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது. என்னைக்கு ரிட்டையர்ட் ஆனாலும் அட்டையில இருந்து இதுவரையில எந்த கூட்டத்திலையும் பேசல. ஒரு பிரான்ச் மேனேஜர் மீட்டிங்ல மட்டும் பிரான்ச் மேனேஜர் மீட்டிங் அண்ட் எஸ்பிஎஸ் மீட்டிங்ல மட்டும் பேசியிருந்தேன். முகவருடைய சந்திப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்ததே என்று ஒரு நல்ல ஒரு ஆசையோட இருந்த ஒரு காரியம். ஏன்னா போன ஆண்டுல இருந்து நான் இதுல எதுலையுமே கலந்து கொள்ளாதிருந்து ஓராண்டு பின்னா கலந்து கொள்ளலாம்னு நினைக்கும் போது கிடைக்காம போயிடுச்சு. பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த சொல்ல ஆசைப்படுறேன்.
2 நிமிடங்கள் தான். இப்போ சார் வந்து ஒரு அற்புதமான ஒரு பிளானை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதத்துல நான் ஒன்று கவனித்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான போட்டி ஒன்றையும் அறிவித்திருந்தாங்க. 1/7 இந்த மாத இறுதி வரை ஒரு போட்டி. அந்த போட்டியில பல்வேறு பிரிவுகள் வைத்திருந்தாங்க. ஆனா SSMG என்ற ஒரு குழு, ஒரு அறக்கட்டளை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறக்கட்டளை ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒரு காரியம் மட்டும் வேணும். இதுல இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் என்று எனக்கு தெரியாது. உண்மையிலே எனக்கு இதுதான் முதல் முறையாக நான் இதுல அறிமுகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு உறுதிமொழி மட்டும் நாம் எடுத்துக்கிடுவோம். என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய அத்துணை முகவர்களும் ஏதாவது ஒரு நிலையில குவாலிஃபை அடைய முடியுமா என்று முயற்சித்து பார்ப்போம். ஏதாவது ஒரு நிலை, அந்த நிலையில குவாலிஃபை அடையக்கூடிய ஒவ்வொரு முகவருடைய பேரும் உங்களுடைய குடும்பத்துல, அதாவது அந்த இது குரூப்ல யார் அதுல குவாலிஃபை ஆயிட்டாங்களோ உடனடியாக அவருடைய பெயரையும் அவருடைய போட்டோவையும் அன்றைய தினமே நீங்க பப்ளிஷ் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு வேண்டியது ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். அடுத்த வாரம் நாம் சந்தித்து பேசுவது எல்லாம் உறுதி, அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இதை நாம் முயற்சிக்க ஆரம்பிப்பது இன்றிருந்து முயற்சிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் ஒரு நிலையிலேயாவது அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கண்டிஷன்ல இருந்து உயர்ந்த நிலை வரைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணணும். இதை பண்றதுக்கு ஒன்றும் பெரிய சிரமமான ஒண்ணுமே கிடையாதுங்க. வணிகம் என்பது ஒரு அருமையான ஒரு விஷயம். அதாவது வணிகத்தை பத்தி சொல்றோம்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாலும் கூட உண்மையிலே விற்பனை என்பது ஒரு கலை. அந்த விற்பனை கலையை நான் செய்ய முடியுமா, நீங்கள் செய்ய முடியுமா என்றால் எல்லாராலையும் செய்ய முடியும். ஏன்னா ஒரு முகவரானவர் ஒரே ஒரு பாலிசியை அடுத்தடுத்த வித்துட்டாலே விற்பனையில அவன் சிறந்தவன் என்பதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. நாம நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா டிஓடியா இருப்பாரு, ஒருத்தர் சாதாரண 12 பாலிசிகள் பண்ணக்கூடிய முகவரா இருப்பாங்க. இதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. 12 பாலிசி பண்ணக்கூடிய முகவரும் விற்பனை திறன் மிக்கவராக இருந்த காரணத்தினால் மட்டும்தான் அவரும் தன்னுடைய எண்ணங்களை இன்னொருத்தர்கிட்ட பகிர முடிந்தது. வாழ்க்கையில விற்பனைய ஒரு அருமையான ஒரு டெபினிஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிசினஸ் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்பர் ஆஃப் எந்தூசியாசம் ஆஃப் மைண்ட் டு அனதர் பர்சன். இதுதாங்க என்னுடைய உற்சாகத்தை நான் எப்போது மற்றவர்களிடம் அதை டிரான்ஸ்பர் பண்ணணும், அப்ப பிசினஸ் நடந்தது. அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் மட்டும் உண்டு. நான் எதை விற்பனை செய்கிறேனோ அதை பற்றிய முழு நம்பிக்கை எனக்கு இருக்கணும். நான் செய்யக்கூடிய பொருள் சிறந்த பொருள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குமானா என்னுடைய பேச்சுகளும் என்னுடைய எண்ணங்களும் நான் எதை உச்சரிக்கின்றோம் அது வந்து உண்மையான ஒரு உச்சரிப்பாக மாறும். இதை நாம செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுடுங்க, ஜெயிக்கிறது என்பது பெரிய கடினம் ஒன்றும் கிடையாதுங்க. இதுல இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அற்புதமான வணிகம் பண்ண முடியும். எனக்கு இந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான். ஏன்னா மணி 9:30 ஆயிடுது. நான் நேற்றிருந்து என்னட்ட கேட்டிருந்த ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க 8 மணிக்கு உள்ளால வரணுங்க. எவ்வளவு நேரம் எடுத்தாலும் சரி 9 மணிக்கு முடிச்சிடணும். ஏன்னா எங்களுடைய மக்கள் 9 மணிக்கு மேல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா என்னுடைய நேரமும் இன்னும் தெரியல. இன்னைக்கு 9:25 தான் வர முடிந்தது. பரவாயில்ல, அது பெரிய காரியம் இல்லை. உங்களோடு எப்ப வேண்டுமானாலும் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஆனால் இதை மட்டும் நீங்க செய்வீர்கள் என்றால் இதை விட ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. நான் என்ன பவர் பாயிண்ட் பண்ணிருக்கனோ அந்த பவர் பாயிண்ட் இதுல ஷேர் பண்ணலாம். அது ஒண்ணும் பெரிய ஒரு கம்பசூத்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்ல போவது இல்லை. ஏன்னா 676வது செக்ஷன் இது. அப்போ 675 புத்தகங்களை படித்த நபர்கள் நீங்கள். ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒரு செய்தி எடுத்திருந்தா கூட 675 செய்திகள் உங்களிடம் ஏற்கனவே இருக்குது. இதை விட நான் கொடுக்கக்கூடிய 676வது செய்தி கொண்டு பெருசா மாறிட போறது இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான், அதை ஒரு தடவை தூசி தட்டி நான் என்ன படித்தேன், எனக்கு என்ன தெரியும், ஏன் இதை செய்ய முடியல அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு தயவு கூர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலேயே இதுல கலந்து கொள்ள முடியலன்னு உள்ள வருத்தை எனக்கு தான் பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட மீண்டும் உங்களை எல்லோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். உங்களோடு பேசுவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார்.
மிக சிறப்பு சார், மிக சிறப்பு, அருமை சார், நன்றி சார். நண்பர்களே, இன்றைக்கு வந்து நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா அருமையா முடிச்சிருக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள் நீங்க நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு நண்பர் போட்டிருந்த மாதிரி வந்து ஒரே கல்ல 3 மாங்காய் அப்படின்னுட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல விஷயம். ஓகே, நம்ம வந்து அடுத்த வாரம் இதை தொடருவோம். ஒரு 2-3 நண்பர்கள் மட்டும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. விஷயம் மணி 9 தாண்டி விட்டது. உங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முத்துப்பாண்டி சார், மதுரையில இருந்து. சார் வணக்கம், மதுரையில இருந்து முத்துப்பாண்டி. சார் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கிளாஸ் இந்த வாரத்துல எனக்கு தெரிஞ்சு ஏதோ 3 ரொம்ப ராசியான நம்பராக இருக்கும் போல இருக்கு. இந்த வாரத்திலேயே ஒரு 2-3 செஷன் வந்து 3 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டான். SSMGக்கு மிகப்பெரிய நன்றி. சரவணன் சார் சொல்லவே வேண்டாம், மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சிறப்பாக கொடுத்துருவாரு. எலைட் மெம்பருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸை வந்து இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, மொத்தமா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கீங்கன்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு சார். அதே மாதிரி சார் சொல்லியிருந்தாங்க, நம்ம விஷ்ணு சார் வந்து SDM சார் வந்து ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலே எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் சொன்ன மாதிரி இதை செய்யுங்க, இந்த செய்யுங்க, அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு பிளானை 2 பிளானை ரொம்ப ஈஸியா ஒரு அரை மணி நேரத்துல தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல சில ஐயப்பாடுகள்லாம் இருந்துச்சு. அந்த ஐயப்பாடுகள் கூட இருந்ததை நான் எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சு அதை கிளியர் ஆயிடுச்சு. நான் மற்றவங்களுக்கு சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. கடைசியா வந்த MM சார் வந்து 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இது போகும் போல இருக்குன்னா 1 மாசம் எடுத்தா கூட போய்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அப்படி ஒரு கிளாஸ் ஆயிருக்கும். ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் ஒரு வியாபாரி ஃபர்ஸ்ட், அந்த எண்ணத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் உடனே எனக்கு விதைக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு. 2-3 விஷயம் சொன்னாங்க. விற்பனை என்பது ஒரு கலை, அதை நான் உல்லாசமா நான் வந்து செய்யணும் அப்படின்றதையும் ஒரு விஷயமா சொன்னாங்க. கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் என்னுடைய உற்சாகத்தை மற்றவரிடம் நான் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னாங்க. நம்மளுடைய தொழிலுக்கே வந்து உற்சாகத்தை மற்றவங்கள்ட்ட சொல்றதுதான் அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. சாருக்கு இன்னொரு உத்தரவாதமும் கொடுத்துக்கிறேன். என்னால இந்த மாதம் எவ்வளவு ஹை லெவல கூட நான் முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கு உண்டான வேலைகளை இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். நான் அந்த உத்தரவாதத்தை நான் வந்து சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். மிக சிறப்புன்னா மிக சிறப்பு, நன்றி. காயத்ரி மேம். சார் குட் ஈவினிங் சார். சார் இந்த நேரத்துல நான் SDM சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புறேங்க சார். எதனாலனா எலைட் குரூப்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பிரான்ச் சார் வந்து போஸ்டர் போட்டிருந்தாங்க, நான் செஞ்சுரியன் அவார்டு வாங்கினது. சார் அதை பார்த்துட்டு உடனே எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க, சார் எனக்கு வாழ்த்து சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார். சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சார் MM சார் வந்துட்டு நான் டிவிஷனல் 2 தான் நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணணுன்றதுக்காகவே நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். பரவாயில்லைங்க சார், நெக்ஸ்ட் வீக் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சாரோட கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு. சரவணன் சாரும் இந்த டைம்ல நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக் எல்லாம் கொடுத்தீங்க. எல்லாருமே ஓகே சார் ஷோர் அவங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் சொல்லும் போது இதனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இவங்க இப்படி பண்ணிருக்காங்க, இப்படி சொல்றாங்களே, நம்மளும் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வந்து நீங்க எல்லாருக்கும் பதிய வச்சிருக்கீங்க. கண்டிப்பா SSMG வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க சார். அது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், வெல்கம் மேம். தேவராஜன் சார், ஓப்போன்னு பேர்ல இருக்கீங்க, அது எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. தேவராஜன் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா இருந்தது. ஒருத்தர் நீங்க சகல் ஆகிறாருன்னு நீங்க ட்ரைனிங் கிளாஸ் எடுத்தீங்க, சூப்பரா இருந்தது சார்.
நிறைய விஷயம் புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கு. விஷ்ணுதேவ் சார் சொன்னாரு, நமக்கு இருந்த டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்றாரு நியூ பிளான்லயும். நிச்சயமா இந்த இதுல வந்து அட்லீஸ்ட் பேசிக்லியாவது குவாலிஃபை ஆகும் சார். கண்டிப்பாக ஆல்ரெடி 5 முடிச்சாச்சு, இன்னும் ஒரு 2 பாலிசிஸ் கொடுத்து பேசிக்ல சிறப்பு சார், சிறப்பு சார். அருமை அருமையா. ஓகே சார். ஓப்போங்கிற பேர்ல இருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு தெரியல, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஓப்போங்கிற பேரு எப்பவுமே நண்பர்கள் சொல்றது வந்து பேர் மாத்திக்கங்கன்னு சொல்லுவோம். ஓப்போ கொடுக்க முடியல. ஓப்போ சார். திருவள்ளர் செல்வி கொடுங்க. வணக்கம் சார். பேசுங்கம்மா. சவுண்டா பேசுமா. ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சவுண்டா பேசுங்க. இல்ல நான் ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறேன். பாப்பாவுக்கு நாளைக்கு டெலிவரி, அதனால இங்க சென்னையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நான் இடையிடையே தான் கொஞ்சம் கேட்க முடிஞ்சது, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எனக்கு. நாளைக்கு மறுபடியும் நான் பார்க்கணும் யூடியூப்ல. 3 பேர் பேசணுமா, ஆனா கேட்டேன், கொஞ்சம் இன்னும் கேட்டேன், நல்லா தான் இருந்தது. நானும் இந்த காம்படிஷன்ல 4 பாலிசிஸ் கொடுத்துட்டேன். மீதி வந்து நெக்ஸ்ட் வீக் போயிட்டு தான் அந்த 7 பாலிசிஸ் கொடுத்துருவோம் எப்படியும் திஸ் மந்த். கிளாஸ் வந்து நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அருமை அருமை அருமை. பாண்டியப்பன் சார், வீடியோல வாங்க சார். சார் ஒரு சின்ன டவுட்டுங்க. இந்த நம்ம கமிஷன் கால்குலேஷன் போடையில குரூப் இன்சூரன்ஸ்னு ஒரு அமௌண்ட் பிடிச்சு கொடுக்குறாங்க. அது என்ன குரூப் இன்சூரன்ஸ் என்னங்கிற டீட்டெயில் கிடைக்குமா சார்? அது கிடைக்கும் சார். பேசுறாங்க பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. நமக்கு வந்து 2 வகையான குரூப், 3 வகையான குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு குரூப் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா சரி, மன்ற முகவர்களுக்கானது. பிஎம் கிளப் மெம்பர் இருந்து சிஎம் கிளப் மெம்பருக்கு இருக்கக்கூடிய மன்ற முகவர்களுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் அந்த குரூப் இன்சூரன்ஸ் கூட பிரீமியம் பிடிப்பாங்க. இது ஒண்ணு. 2வது வந்து இந்த அபிகர்த்தா பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ஃப்ரீ. அது வந்து எல்ஐசி அதுக்குண்டான பிரீமியத்தை கட்டிடுது. ஒவ்வொரு முகவர்களுக்கும், நடப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் அதுல கொடுக்குறாங்க. இது வந்து இந்த அபிகர்த்தா பீமா யோஜனால இருக்கக்கூடிய ஸ்கீம். 3வது ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து என்னன்னா, நடப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகவர்கள், இன்போர்ஸா இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகவர்களுக்கும் 69 வயது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறோம். என்னன்னா, முதல்ல 3 வருடங்கள் ஏஜென்சி இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கவரேஜ். 3 வருடத்துக்கு மேல 10 வருடங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா சரி 7.5 லட்சம் ரூபாய். 10 லட்சம் அதற்கு மேல இருக்கக்கூடிய முகவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவர். பிரீமியம் பாத்தீங்கன்னா சரி, அந்த லோவர் லெவல்ல ஒரு 2000 2000 சில்லற ரூபாய் பிரீமியம் வரும். அதற்கு மேல போகும்போது கொஞ்சம் ஒரு 4000 சில்லற வரும். அதற்கு மேல வரும்பொழுது அந்த 15 லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்கும்போது ஒரு 6000 ரூபாய் வரும். இந்த பிரீமியத்தை ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்கள்ல இருக்கக்கூடிய ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கமிஷன்ல இருந்து இந்த குரூப் இன்சூரன்ஸ் உண்டான பிரீமியம் வந்து நம்மகிட்ட வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல ரெக்கவர் பண்ணி முடிப்பாங்க. இந்த ஜூலையோட அது முடிஞ்சிடும். இப்படி நமக்கு ரெக்கவர் பண்றான குரூப் இன்சூரன்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு நிதியாண்டு, அதாவது ஒரு ஆண்டுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா சரி இன்சூரன்ஸ் கவர் இந்த அமௌண்ட்டுக்கு இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒண்ணு நமக்கு நடந்து போச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு இந்த கூட்டான குரூப் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கையில கொடுத்துருவாங்க. இதோட நன்மை என்ன அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், அதிகப்படியா சுகர் வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து நான் இண்டிவிஜுவல் உங்ககிட்ட ஒரு பாலிசி எடுக்கிறேன்னு சொன்னா, நீ அன்இன்சூரபிளியா, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீ துரத்தி விட்டுருவீங்க. ஆனா குரூப் இன்சூரன்ஸ்ல நான் இருக்கிறதுனால எனக்கும் சேர்த்து அந்த கவரேஜ் உண்டு. வெளியில எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடைக்காத கவரேஜ் இந்த குரூப் இன்சூரன்ஸ்ல கிடைச்சிருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். பைபாஸ் பண்ண ஆசாமி. நான் கேட்டேன்னா எடுத்த உடனே சொல்லுங்க, சார் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் சார், பென்ஷன் பிளஸ் பாலிசி எடுத்துக்கங்க சார்னு நீங்களே சொல்லிடுவீங்க. ஆனா பை வெர்ச்சியூ ஆஃப் திஸ் குரூப் ஐ எம் ஆல்சோ கவர்ட். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரி ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும், இந்த ஒரு ஹார்ட் எயில்மெண்ட் இருக்கும். இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே குரூப் இன்சூரன்ஸ் இருக்கும். அதற்காகத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னது, ஒரு தடவை ஒரு முகவாண்மை எடுத்துட்டோமா ஒரு 70 வயது வரைக்கும் அந்த முகவாண்மையை விட்டுறக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம முகவாண்மை இருக்கிற 70 வயது வரைக்கும் முகவாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு 100 105 வருஷம் வரைக்கும் நல்ல ஜோரா ஓடிடுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இருக்காதுங்கிறது வேற விஷயம். அது வரைக்கும் இழுத்து கொண்டுட்டு போயிடணும், விட்டுறக்கூடாது. நான் போறது மட்டும் இல்லாம, நான் இப்ப திருப்பதி போறேன், மாப்பிள்ள வா மாப்பிள்ளன்னு சொல்லி என் பக்கத்துல கூட என்ன நண்பரை சேர்த்து கூட்டு போறேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம முகவர்கள் யாரையும் இழுத்துட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா,
அவரோட குடும்பம், அவரு குடும்பத்துக்கும் அந்த கவரேஜ் வேணும். அவருக்கு ஞானம் இல்லாம இருக்கிறாரு, அவரு விவரம் இல்லாம இருக்காருன்னா, நம்ம விவரம் தெரிஞ்ச ஆள் பக்கத்துல இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? பிடிச்சு இழுத்துறணும். உங்க கூட உங்க ஏஜ் குரூப்ல கிளையில இருக்கக்கூடிய முகவர்கள் யாராவது ஒருத்தர் ஏஜென்சி மந்த் எண்ட் பிசினஸ் இந்த தடவை நான் பண்ணலப்பா, நான் 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன், தேவைப்பட்டா ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆள் யாரும் இருந்தாங்கன்னா, ஐயா 15 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் நமக்கு மட்டும்தான் கிடைக்குது, இதுக்காக இதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லி அவங்கள பண்ண வச்சிருங்க. இதுதான் அந்த குரூப் இன்சூரன்ஸ். ஹோப் நான் உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சார் கரெக்ட் சார். ஒரே ஒரு இது, அந்த 70 வயசு வரைக்கும் அந்த லைஃப் கவரா இல்ல அப் டு தி லைஃபா? இல்லையா, 69 வயது வரைக்கும் தான் அந்த ஏஜ் அட் என்ட்ரி அதுல அலவுடு. 70 வயதுக்கு மேல வந்து இந்த குரூப் இன்சூரன்ஸ் கிடையாது. மன்ற முகவரா நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 வயதுக்கு மேல குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷனல் ஐட்டம் ஆபீஸ்ல கொடுத்துருவாங்க. ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷனல் ஐட்டம் இன் லியூ ஆஃப் குரூப் இன்சூரன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து லைஃப்க்கு மட்டும் தானே சார்? மெடிக்கல் கவர் இருக்கா சார்? மெடிக்கல் கவர் வந்து கிளப் மெம்பர்களுக்கு மட்டும்தான். கிளப் மெம்பர் அது 75 வயது வரைக்கும் போயிடும். அதுல நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது. மண்ட முகவர் ஆகணும் அப்படிங்கிறது அதுதான் ஸ்பெசிபிக்கா சொல்லுது. கிளப் மெம்பர்களுக்கு மட்டும்தான் அந்த மெடிக்ளைம் இருக்குது ஐயா. ஓகே சார், நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி. ஓகே, கடைசியாக வந்துட்டு திண்டுக்கல் கணேசன் சாரோட நிறைவு பண்ணுவோம். திண்டுக்கல் கணேசன் சார் பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க கணேசன் சார். அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். சார் இந்த குரூப் இன்சூரன்ஸ் வந்து 69 வயசு 5 மாசம் 29 நாள் தானே சார் கரெக்டு? இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். ஐயா 69 வயசு 5 மாதங்கள் நீங்க வேணா நீங்க ஏஜ் நியர் பர்த்டே படி போட்டோ எடுத்துக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு அதை வேணா கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு காலைல குரூப்ல சொல்லிட்டு ஆபீஸ்ல தான் இருக்கிறேன். சர்க்குலர்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இப்ப உடனடியா போட்டுருந்தேன். ஓகே சார், தேங்க்யூ சார். 69 வயதுங்கிறது தெரியும், நீங்க ரொம்ப மைன்யூட்டா கேக்குறீங்க, நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு சொல்லிடுறேன் ஐயா. ரைட்டுங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. சிறப்பு சார், நன்றி சார். இப்ப 19 lakhs போட்டிருந்தாங்க சார். 10 years above உள்ள ஏஜ் என்னதுமா? 19 lakhs. இன்னும் அது வரலங்க சார், அது சர்க்குலர் வரலையோ? இல்ல மத்தது வரலாமா? இப்போதைக்கு இந்த 3 கவரேஜ் தான் போய்கிட்டு. ஒருவேளை ஏதாவது மத்ததை சேர்த்து சொல்றாங்களா இல்லையாங்க தெரியல. இந்த 3 ஸ்கீம் தான் இப்ப எக்ஸிஸ்டன்ஸா இருக்குது. தேங்க்யூ சார். ஓகே சார். நண்பர்களே, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிதாமகர்கள் ரொம்ப அருமையான விஷயங்கள் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. மிக்க நன்றி நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி கேள்வி கேட்ட உடனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அபத் பாந்தவனா வந்து சார் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையான விஷயம். கண்ணகி மேடம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி திணறிட்டு இருந்தோம் நாங்க. ஆனா சரவணன் எங்களுக்கு கொடுத்துருவாரு, கை கொடுத்துருவாரு. இருந்தாலும் சரவணன் அடுத்த வாரம் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தனால அதெல்லாம் இந்த இன்னைக்கு கொடுத்துட போறாரோன்னு ஒரு பயமா இருந்தது. ஆனா அதுக்கும் மிஞ்சி நீங்க டபால்னு வந்தது ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், ரியலி. அதுக்கப்புறம் சாரும் உள்ள வந்த பிறகு சார் ஒரு 5 நிமிஷம் சார் கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா பேசுங்க சார்னா அவங்களும் பொறுமையா உட்காந்து அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல சார். அதனால ஒரு 5 நிமிஷம் அவர் பேசினாருன்னா எல்லாருக்கும் ஒரு எந்துவா இருக்கும்ன்றனால தான் சார் 5 நிமிஷம் பேசிரு சார் சொல்லி அவரை ஒரு 5 நிமிஷம் பேச சொன்னோம். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். முத்துராமன் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். எவ்வளோ இடர்பாடுகள் நானும் அண்ணன் முத்துராமனும் ஒரே குருகுலத்துல கல்வி பயின்றவர்கள். ஒரே பட்டறையில் பயிற்சிக்கப்பட்ட. ஆமா, ஒரே பட்டறையில் பயிற்சி பெற்றவர்கள். ஒரு வாளோட ஒரு கூர்முனை நான், இன்னொரு கூர்முனை அவரு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் எல்லாருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழல்ல நாங்க இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. SSMGல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பயந்துட்டோம். திடீர்னு ஆன உடனே என்னடா பண்றதுன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது சரவணன் எப்படி கை கொடுத்தா தெரியும். இருந்தாலும் உடனே சார் வந்தது பெரிய ஒரு அதிர்ச்சி. யார்பா கூப்பிட்டா கூப்பிடாமே வந்துட்டான்றது பெரிய விஷயம். ரொம்ப 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 நன்றிங்க சார். சார் முத்துராமன் சார் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. மிக்க நன்றி. ஓகே நண்பர்களே, இன்றைக்கு நடக்க வேண்டிய இந்த பயிற்சி வந்துட்டு முத்துராமன் சாரோட பயிற்சி வந்து அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பா தொடருவோம்.
அதுல மிக நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்ல வந்து நமக்கு சொல்றதுக்காக இருக்கிறாங்க. அதனால அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பயிற்சியை நம்ம வந்து நிறைவு செய்வோம். முரளி அண்ணா, எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்வோம்னா. வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் கேக்குதா சரவணன்? வெல்கம். நன்றி. அருமையான இந்த ஒரு தருணத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சாதனையை செய்தே முடிப்போம் என்று இந்த சரல் சுந்தரம் முகவர் குழுல நாங்க அறங்காவலர்கள் செய்யறோமோ இல்லையோ, எங்களுக்கு அரணுக்கு காவலாக இருக்கும் 2 அதிகாரிகளையும் நாங்கள் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. பாருங்க, அப்படியே எப்பயுமே எங்களுக்கு ஆபத் பாண்டவன் சொல்லுவோம், கரெக்டா வந்து நிப்பாரு, தானு நிப்பாரு. இன்னைக்கு சரவணன் மூஞ்சியெல்லாம் பார்க்கணுமே, அப்படியே அவர் ஏதோ கிளாஸ் நடத்துறாரே ஒழிய கண்ணு அப்படியே தேடிக்கிட்டு தான் இருக்கு. பாவமா இருக்கு, தேவையில்லாம அங்கிட்டு அலைச்சல். அப்படி இருந்தும் முத்துராமன் சாரை கண்டுபிடிக்கவே முடியல. நாங்கெல்லாம் ஒரு சினிமா ஹீரோவை தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸை பார்க்கணும். ஏற்கனவே எல்லாருமே வாய்ஸ் சூப்பரா இருக்கும், ஆள் அருமையா பேசுவாரு. வேற யாரோ ஒருத்தர் வந்தாரு சாம்சங்னு, இப்படி அவரா கூட இருக்கும் அப்படின்னு தேடி பிடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான எதிர்பார்ப்போட ஒரு பயங்கர குசியா கவலையிலையும் ஒரு அந்த வடிவேல் சொல்லுவான், இந்த இதுலயும் உனக்கு ஒரு குதூகலமாடானா, அந்த மாதிரி எங்களுக்கு குதூகலம் பண்றதுக்கு எஸ்டிஎம் சார் அவர்கள் கரெக்டா வந்து நின்று அருமையா கொடுத்துட்டாங்க. அவரு இன்னொரு விஷயம், நேத்து அந்த டெவலப்மெண்ட் ஆபீசர் பேசும்போது அன்னைக்கு நைட்டே என்கிட்ட சொல்லிட்டார், ஆனா நீங்க எப்ப கேட்டாலும் ஸ்லைட் ரெடி பண்ணி வச்சுட்டேன், எனி டைம் நீங்க பேசுங்க, நான் உங்களுக்கு தரேன்னாரு. நேத்து திருச்சியில லுகி கன்வென்ஷன்ல பேசி முடிச்சுட்டு அந்த ஸ்லைட பூரா அனுப்பி விட்டார். அப்ப கூட நான் அதைத்தான் கேட்டேன், சார் எங்களுக்கு இந்த புது பிளான் கருமையா வச்சிருக்கேன், கட்டான்னு எனக்கு ஒரு 1/2 hour கொடுங்கன்னாரு. முத்துராமன் சார் கரெக்டா அந்த 1/2 hour அவர் கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த மீதி தேரம் நாங்க உங்களை தேடிக்கிட்டே பாதியை செலவழிச்சிட்டோம். அந்த கிடைச்ச ஒவ்வொரு நிமிஷமும் வைரமாக பயன்பட்டது. நாங்க SSMGலயே இன்னைக்கு நடந்த வகுப்பு தான் கிரீடம் வச்ச மாதிரி. 3 பேர் கிளாஸ். ஆனா எனக்கு கூட ஒரு நபருக்கு தேங்க்ஸ் சொல்ல விடாம 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில கஷ்டப்பட கூடாதுன்னு தான் கண்ணகி கூட தேங்க்ஸ் சொல்றாங்க. எல்லாம் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. நாங்க இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும். அன்னக்கிளி படம் ஷூட்டிங் எடுக்கும்போது ஒரு 2 வருஷமா நடையா நடந்து இளையராஜாவை மீசி கூப்பிட்டாங்களாம். அவர் போய் எல்லாம் ரெடி பண்ணி ஜூட்டுன்னு கரண்ட் போயிடுச்சான். அப்ப எல்லாம் ஜெனரேட்டர் கிடையாது, யூபிஎஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல இளையராஜா அழுகிற அளவுக்கு போயிட்டாராம். அங்கேயும் ஒரு முத்துராமன் அவரை கூப்பிட்டு, ஒன்னும் வருத்தப்படாதப்பா, நீயே தான் பாட போற, எப்ப கரண்ட் வருதோ அப்ப பாடு, உன்னை விடவே மாட்டோம் அப்படின்னு. முத்துராமன் சார், நீங்க அங்க அவருக்கு சொல்லி இருந்தாலும் எங்களுக்கு உங்களை நாங்க விடவே மாட்டோம். அந்த இருக்க சிலையிட பூரா எங்களுக்கு பார்ட்டா சொல்லி தரணும். ஒரே கிளாஸ்ல நடத்தணுன்ற அவசியம் கூட கிடையாது. பார்ட்டா 3 கிளாஸ் கூட வச்சுக்கோங்க. உங்க மேல நாங்க பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கோம். அதெல்லாம் கொடுத்துருங்க. உங்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாக, அருமை நண்பர் சரல் சுந்தரம் அவர்கள் சார்பாகவும், அறங்காவலர்கள் குழு சார்பாகவும், SSMG உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக, தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க அப்பா விஷ்ணுதேவன் பேர் வச்சுட்டார். உண்மையிலே விஷ்ணு தான் அவர். எப்பனாலும் வந்து நின்று எல்லாருக்கும், யாருக்கும் எங்கேயும் ஒரு சின்ன வருத்தம் கூட வர விடாம, எப்படி கோபமே வராதா அல்லது என்னதான் சொன்னாலும் விடவும் மாட்டார் போல் இருக்கு. அருமையா நேத்துதான் திருச்சியில பார்த்தேன். இன்னைக்கும் அவரை பார்க்க ஆசையா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய அதிகாரிகள் எவ்வளவோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாங்க தான் பேசுவோம் அப்படின்னு 1க்கு 2 பேரும், மும்மூர்த்தி இல்ல இருமூர்த்தி, 2 பேரும் வந்து எங்களுக்கு அருமையான வகுப்பு கொடுக்க வந்த அன்பிற்குரிய SSMGயோட ஒரு முக்கியமான தூண், பிதாமகன் எல்லாரையும் சொல்றதை விட இவரை சொன்னா முக்கியமா செல்லும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் பிதாமகன் விஷ்ணுதேவ் சார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை விட முக்கியமான இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். உறுப்பினர்கள் 290 பேர். யார் வர போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, சரவணன் வாய் திறக்குது, வார்த்தை வேறையா இருக்கு, அவரால் நிலை கொள்ள முடியல. அதுக்கிடையில கண்ணு ஒரு பக்கம் அப்படியே தேடுது, முத்துராமன் சார் உள்ள எங்கேயாவது வந்துட்டாங்களா,
இப்படியே தேடி 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 அவரும் வகுப்பு எடுத்துட்டாரு. அவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இது எல்லாத்த விட இந்த எல்லா கஷ்டத்தையும் எங்களோட சேர்ந்து அனுபவிச்ச அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது கஷ்டம் இல்லை நண்பர்களே, சுகமான சுமைகள். எப்படி ஒரு அன்னை 10 மாசம் 300 நாள் செவந்து அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு அந்த வலியோட வருத்தத்தோட கஷ்டத்தோட சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த சந்தோஷத்துல இருக்கும் அரங்காவலர் குழு அனைவருமே. எங்களை எல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்திய அந்த ஆண்டவனுக்கும் கலந்து கொண்டு எங்களோடு ஒத்துழைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். நீங்க பேசினதெல்லாம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு நிறைய எடுத்து வச்சிருந்தோம். ஆனா அதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால நான் என்னுடைய விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்க 3 பேர்களுக்கும் இல்ல எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மீட்டிங்ல மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி அனைவருக்கும் நன்றி. முத்துராமன் சார், நம்ம சாருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நன்றி. எங்களுக்கு நம்ம அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா பண்ணுவோம். அண்ட் எஸ்டிஎம் சாருக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ நண்பர்களே.